அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் சென்னையில் நம்முடைய அல்-உம்ர் ஹஜ் உம்ரா சர்வீஸுடைய வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தெரியாது. என்னன்னா உம்ராவுடைய வழிகாட்டுதல், உம்ராக்கு எப்படி போறோம், உம்ரா எப்படி செய்யணும், உம்ராவுடைய சட்டங்கள் என்ன, உம்ரானா என்ன, தவாஃப்னா என்ன, சஹீனா என்ன அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. உம்ராவுக்கு போறோம், உம்ரால என்னென்ன சட்டங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் எவ்ரி மந்த் அல்-உம்ர் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மண்டபத்தில் நடத்துறோம். எல்லா ஹாஜிகளுக்கும் தெளிவான முறையில் வழிகாட்டுதல் சொல்லிட்டு நேரடியாகவும் அவங்க ஹாஜிகளுக்கு சொல்லி தரோம். வாங்க நம்ம வழிகாட்டுதல் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா ஹாஜிகளும் வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். லோக்கல்ஸ் யாரானு கூட்டு போவாங்க. அதுல உஹது யுத்தத்தில் ஷஹீதான சஹாபாக்களை சந்திக்க முடியும். அங்க அவங்களுக்காக ஜியாரத் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள போறதுக்கு முன்னால மஸ்ஜித் குபாங்கிற இடத்துல தங்கி அங்க ஒரு பள்ளியை கட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுதா ஒரு உம்ராவுக்கு சமம்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மதீனாவில இருந்து வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு போவாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு நீங்க போற பாக்கியம் கிடைக்கும், 2 ரக்காத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவைகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்திக் கொண்டு இந்த தெளிவு நம்ம பார்த்துக்கணும். காபா என்பது மக்கா நகரத்துக்குள்ள தான் இருக்கு. மக்கா நகரத்துக்குள்ள காபா இருக்கு. மக்கா நகரத்துக்குள்ள ஹரம் இருக்கு. ஹரமுக்குள்ள காபா இருக்கு. அப்போ காபாவுடைய பேர் காபா தான், மக்கா கிடையாது. புரியுதா? அப்போ மக்கா நகரத்துக்குள்ள இருக்கனால மக்கான்னு சில பேர் சொல்றாங்க. நம்ம உம்ரா போறதுனால இது புரிஞ்சுக்கணும். மக்கா சிட்டிக்குள்ள இருக்கிறது ஹரம், ஹரமுக்குள்ள காபா இருக்கு. காபா இருக்கு. காபா என்பது என்ன? காபா என்பது என்ன? அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அல்லாஹ்வுடைய இறை இல்லம். இறை இல்லமான காபா. காபா யார் கட்டினது? காபா யார் கட்டினது? யாருக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க. ஜஸ்ட் காபா யார் கட்டியிருப்பாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வேற யார் கட்டினாங்க? வேற யார் கட்டினா சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா? அப்ப காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரெனோவேட் பண்ணாங்க. அந்த காபா வந்து காண்பித்தது யார்? இந்த இடத்துல காபா என்னோட இறை இல்லம் சொல்லி காண்பித்தது அல்லாஹ். அல்லாஹ் காண்பித்தான். இந்த பூமியை பிறக்கின்ற பொழுது இந்த பூமியை வந்து முழுமையா மையப்பகுதி காபா. அல்லாஹ் தஆலா சொல்றான், மலக்குமார்கள் இருக்காங்க இல்லையா? மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு அனுப்பிச்சு இந்த இடத்துல வந்து இந்த இடம் என்னை வணங்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வணங்குங்க சொல்லி அல்லாஹ் வந்து காபாவை அந்த இடத்துல மலக்குமார்களை கொண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காபா அல்லாஹ்வுடைய இறை இல்லம் முதல். அதன் பிறகுதான் பல நபிமார்கள் வந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்தான். அந்த பூமியில கால் வைக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கிடையாது, பல நபிமார்கள் கால் வைத்த பூமி. அல்லாஹ் பல நபிமார்களை கொண்டு சேர்த்த பூமி. அல்லாஹ் நபித்துவ கொடுத்து பல நபிமார்களை அங்க கொண்டு போய் அல்லாஹ் அந்த பூமியில சேர்த்தான், கால் பதிக்க வச்சான், அல்லாஹ் தன்னை வணங்க வச்சான். அந்த பூமி இறை இல்லமான காபா. இப்போ கிப்லா, இந்த கிப்லாவுடைய திசைனா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த காபா வந்து இறை இல்லம். அப்போ எல்லா நபிமார்களுக்கு கொடுத்த பாக்கியம் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ புரியுதா? மக்கா சொன்னீங்களா, காபா சொன்னீங்களா? காபாக்கு போயிட்டு வந்தோம், ஹரமுக்கு போயிட்டு வந்தோம். என்ன சொல்லலாம்? சிறப்பாக அமல்கள் செய்து இஹ்லாஸோடு அமல்கள் செய்து அனைத்து அமல்களும் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் செல்கின்ற பொழுது நாம் பிழைகளோடு பாவங்களோடு சென்றாலும் திரும்பி வருகின்ற பொழுது பாவமற்ற விஷயத்தில் பச்சிலம் குழந்தைகளை கூட திரும்புவதற்கும் பாதுகாப்போடு திரும்புவதற்கும் ஆசானாக நம்முடைய பயணம் அனைத்தும் ஆசானாவதற்கும் அல்லாஹ்விடத்தில் உடற்பூர்வமாக துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.